friends, good afternoon. என் பேர் சுனிதா. நம்ம இன்னைக்கு Tally Prime GST மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸ் வந்து எப்படி பண்றது நான் தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸ் அப்படினாக்கா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, கீதா என்டர்பிரைசஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. எனக்கு வந்து சேல் பில் போடும்போது எனக்கு அந்த அட்ரஸ்க்கு வேணாம், வேற அட்ரஸ்க்கு வந்து இப்போ சுரேஷ் பாபு டெக் அந்த அட்ரஸ்க்கு வந்து எனக்கு மெயிலிங் அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லில் வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து 1, 2, 3 அந்த மாதிரி ப்ரைமரியில் வந்து நம்ம கீதா என்டர்பிரைசஸை வச்சுக்கிட்டு செகண்டரியில் வந்து நம்ம வேறு மெயிலிங் அட்ரஸ் வந்து வேறு க்ரியேட் பண்ணி அது கூட நம்ம அந்த பில்லில் மென்ஷன் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து Tally Primeல இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து F11 ஃபீச்சர்ஸில் எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்த உடனே கேட்கும் கம்பெனி நேம் வந்து கீதா என்டர்பிரைசஸ். அதில் வந்து அட்ரஸ் டைப்ஸ் வந்து ப்ரைமரி வந்து கீதா என்டர்பிரைசஸ். அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் அதை வந்து நம்ம ப்ரைமரின்றதை ஹெட் ஆஃபீஸ் இல்லைன்னா மெயின் அப்படின்னு வச்சுக்கலாம். மெயிலிங் நேம் வந்து கீதா என்டர்பிரைசஸ். அதனுடைய அட்ரஸு, பின்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயிலு, அப்புறம் அந்த வெப்சைட்டு, இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா செகண்ட் ஒன் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று நான் டைப் ஆஃப் அட்ரஸில் மென்ஷன் பண்ண போகிறேன். அது வந்து சுரேஷ் பாபு டெக்கு. மெயிலிங் நேம் வந்து சுரேஷ் பாபு டெக்கு. அட்ரஸ் வந்து 45 லிங்கன் ஸ்ட்ரீட், நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் 5. பின்கோடு, மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில், வெப்சைட்டு எல்லாமே வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு மெயிலிங் அட்ரஸ் வந்து கீதா என்டர்பிரைசஸ் வேண்டாம், சுரேஷ் பாபு டெக் அப்படின்னு வேணும் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம இதில் மென்ஷன் பண்ணி கொண்டு வர முடியும். எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸ்டெப் 2 வந்து பாருங்கள், சேல்ஸ் ஒன்று போடுறேன். கேட்வே டேலியில் வவுச்சர்ஸில் சேல்ஸ் ஒன்று போடுறேன். ஐட்டம் நேம் வந்து விவோ 2029, குவான்டிட்டி வந்து 2, ரேட் வந்து 12,000 ஒரு மொபைல், அமௌண்ட் வந்து 24,000. இது வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி 28,320 இந்த மாதிரி ஒரு சேல் பில் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் ஸ்டெப் 3 பாருங்கள், ஆஃப்டர் பில்லிங் வந்து இந்த பில் போட்ட உடனே கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த கான்ஃபிகரில் போயிட்டு கம்பெனி டீட்டெயிலில் சப்போஸ் உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஷோ ஆகும். அப்போ வந்து டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம சுரேஷ் பாபு டெக் அப்படின்றது தான் வந்து எனக்கு மெயிலிங் அட்ரஸ் வேணும், அது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றனால நியூ பஸ் ஸ்டாண்டு டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அது வந்து ப்ரைமரி தான் நமக்கு காமிக்கும், ஹெட் ஆஃபீஸ் தான் காமிக்கும். அது வந்து டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் பில்லில். சுரேஷ் பாபு டெக் 45 லிங்கன் ஸ்ட்ரீட், நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது எனக்கு கீதா என்டர்பிரைசஸ்னு வராமல் சுரேஷ் பாபு டெக் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலிங் அட்ரஸ் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸ். அதாவது மெயிலிங் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து Tally Primeல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.